Your time starts now. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். எனக்கு இன்று என் பெயர் பிரியதர்ஷினி. நான் இரண்டாம் வருட எம்பிபிஎஸ் படிப்பை மாதா மருத்துவக் கல்லூரியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட், எனக்கு இன்று கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நாள்பட்ட கல்லீரல் அலர்ஜி மற்றும் கல்லீரல் புற்றுநோயில் ஹெப்பாட்டிட்டிஸ் சி வைரஸின் பங்கு. இந்த தலைப்பின் மூலமாக ஒரு வைரஸ் எவ்வாறு மெதுவாக கல்லீரலை சேதப்படுத்தி இறுதியில் புற்றுநோயாக மாறுகிறது என்பதை விளக்கப் போகிறேன். குறிக்கோள்கள். இந்த உரையின் முக்கிய குறிக்கோள்கள் என்னவென்றால், ஹெப்பாட்டிட்டிஸ் சி இன் காரணமாக நீடித்த கல்லீரல் சேதம் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது. அடுத்ததாக, அந்த சேதம் சிரோசிஸ் எனப்படும் கடும் நார்மாற்றம் நோக்கி எவ்வாறு முன்னேறுகிறது என்பதை விளக்குவதும், பின்னர் கல்லீரல் செல் புற்றுநோய் உருவாவதில் ஹெப்பாட்டிட்டிஸ் சியின் பங்கை ஆராய்வதும், மேலும் இந்த வைரஸின் அடிப்படை வைராலஜி அம்சங்கள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்வதும், கடைசியாக ஏன் ஹெப்பாட்டிட்டிஸ் சி நீடித்த கல்லீரல் அலர்ஜியாக மாறுகிறது என்பதற்கான காரணங்களை விளக்குவதும் தான். நெக்ஸ்ட், அறிமுகம். ஹெப்பாட்டிட்டிஸ் சி வைரஸ் என்பது ரத்தம் மூலம் பரவும் ஒரு RNA வைரஸ் ஆகும். இந்த வைரஸ் உலகம் முழுவதும் நீடித்த கல்லீரல் நோய்களின் முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இதன் மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால், இது பெரும்பாலும் நீடித்த கல்லீரல் அலர்ஜியாகவே மாறுகிறது. சிகிச்சை இல்லாமல் விட்டால் இறுதியில் கல்லீரல் கடும் நார்மாற்றம் செய்து மற்றும் கல்லீரல் செல் புற்றுநோய் உருவாக வழிவகுக்கிறது. ஹெப்பாட்டிட்டிஸ் சியின் அடிப்படை வைராலஜி. இந்த வைரஸ் ஒரு உறை கொண்டது, ஒற்றை சரம் கொண்டது, நேர்மறை உணர்வு RNA வைரஸ். இது பிளாவிவிரிடே குடும்பத்தை சேர்ந்தது. இதில் உள்ள முக்கிய புரதங்கள் என்னவென்றால் இரு வகைப்படும். அதில் 2 என்னவென்றால் கட்டமைப்பு புரதங்கள், இன்னொன்று கட்டமைப்பற்ற புரதங்கள். கட்டமைப்பு புரதங்களில் வருபவை கோர் E1 E2. கட்டமைப்பற்ற புரதங்களில் வருபவை NS3 NS4 NS5A NS5B ஆகியவை ஆகும். இதன் மிக முக்கியமான தன்மை என்னவென்றால் அதிக மரபணு மாறுபாடு கொண்டது இந்த வைரஸ். இதுவே இந்த வைரஸின் மிகப்பெரிய ஆபத்து என கருதப்படுகிறது. நெக்ஸ்ட், ஹெப்பாட்டிட்டிஸ் சி ஏன் நீடித்த நோயாக பேக் ப்ளீஸ். ஹெப்பாட்டிட்டிஸ் சி நெக்ஸ்ட், ஹெப்பாட்டிட்டிஸ் சி ஏன் நீடித்த நோயாக மாறுகிறது என்பதை இப்பொழுது கவனிக்கலாம். இந்த வைரஸ் மிக அதிக மரபணு மாற்றம் வீதம் கொண்டிருப்பது. இதன் காரணமாக உருவாகும் எதிர்ச்சத்துக்கள் மாறுபாடு அடிக்கடி மாறுகின்றன. அவை செயல்திறன் குறைந்தவையாகவே இருக்கின்றது. அதனால் நோய் எதிர்ப்பு அமைப்பு வைரஸை முழுமையாக நீக்க முடியாமல் தோல்வி அடைகிறது. அதன் விளைவாக 70 முதல் 85% நோயாளிகளில் இது நீடித்த தொற்றாக முன்னேறுகிறது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நீடித்த ஹெப்பாட்டிட்டிஸ் சியின் நீடித்த ஹெப்பாட்டிட்டிஸ் சியின் நோய் வளர்ச்சி செயல்முறைகள். Sir, it is confusing, sir. Next, please. நீடித்த ஹெப்பாட்டிட்டிஸ் சியின் நோய் வளர்ச்சி செயல்முறைகள். முக்கியமாக கவனிக்க வேண்டியவை என்னவென்றால், இந்த வைரஸ் நேரடியாக கல்லீரல் செல்களை அழிப்பதில்லை. கல்லீரல் சேதம் எப்படி ஏற்படுகிறது என்றால், நோய் எதிர்ப்பு அமைப்பு மூலமாக தான் ஏற்படுகிறது. CD8+ T செல்கள் தொற்றடைந்த கல்லீரல் செல்களை தாக்குகின்றன. இந்த தாக்கம் தொடர்ந்து நீடிப்பதால் கல்லீரல் செல்களில் திட்டமிட்ட மரணம் ஏற்படுகிறது. அதை ஆங்கிலத்தில் அப்போப்டாசிஸ் என்று கூறுவார்கள். நெக்ஸ்ட், நீடித்த ஹெப்பாட்டிட்டிஸ் சி
பேக் பேக் ஸ்டாப். நீடித்த ஹெப்பாட்டிட்டிஸ் சியின் திசுநோயியல் மாற்றங்கள். கல்லீரலின் போற்றல் பகுதிகளில் லிம்போசைட் செல்களின் ஊடுருவலை நாம் காண முடியும். போர்ட்டல் பாதைகளில் லிம்போய்ட் செல் குழுக்கள் அமைந்திருப்பதை நம்மால் காண முடியும். இடைமுக கல்லீரல் அலர்ச்சியை காண முடியும். அதை இன்டர்ஃபேஸ் ஹெப்பாட்டிட்டிஸ் என்றும் கூறுவார்கள். கல்லீரல் லோபியூல் அமைப்பு சீர்குலைவை நம்மால் காண முடியும். அதில் கல்லீரல் கொழுப்பு தேக்கமும் இருக்கும். ஹெப்பாட்டிக் ஸ்டியட்டோசிஸ் என்பார்கள் அதனை. நெக்ஸ்ட், நார் உருவாக்கம் மற்றும் சிரோசிஸ் நோக்கி முன்னேற்றம். நீடித்த அலர்ச்சி காரணமாக ஸ்டெல்லைட் செல்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இதன் விளைவாக கொலாஜன் நார் அதிகமாக தேக்கமடைகிறது. அதனால் போர்ட்டல் நார் உருவாகுகிறது. இணைப்பு நார் மாற்றமும் நடக்கின்றன. அண்ட் முடிச்சு போன்ற மிளிருவாக்கம், நொடியுலர் ரீஜெனரேஷன் என்று கூறுவார்கள், அதுவும் நடக்கின்றன. இறுதியில் கல்லீரலின் இயல்பான அமைப்பு முழுமையாக சிதைகிறது. இதையே சிரோசிஸ் என்றும் கூறுகிறார்கள். நெக்ஸ்ட், கல்லீரல் செல் புற்றுநோயில் ஹெப்பாட்டிட்டிஸ் சி இன் பங்கு. ஹெப்படோ செல்லுலார் கார்சினோமா என்று கூறுவார்கள். சிரோசிஸ் தான் இதன் முக்கியமான அபாய காரணியாக விளங்குகிறது. கல்லீரல் செல்களில் மீண்டும் மீண்டும் நிகழும் மரணமும் மற்றும் மறு உருவாக்கமும் அடைகின்றன. இதனால் மரபணு நிலை தன்மை இழக்கப்படுகிறது. அந்த மரபணு மாற்றங்கள் படிப்படியாக சேர்ந்து குவிவதன் காரணமாக இறுதியில் புற்றுநோய் உருவாகுகிறது. நெக்ஸ்ட், ஹெப்பாட்டிட்டிஸ் சி வைரஸின் நேரடி புற்றுநோயின் விளைவுகள். கோர் புரதம் P53 மற்றும் RBI செயலிழக்க செய்கிறது. NS5A ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை உருவாக்குகிறது. NS3 செல் மரணத்தை தடுக்கிறது. இதனால் செல்களின் உயிர்நிலை அதிகரித்து கட்டுப்பாட்டற்ற செல் பெருக்கம் ஏற்படுகின்றன. நெக்ஸ்ட், please. சுருக்கம். ஹெப்பாட்டிட்டிஸ் சி ஒரு மெதுவான ஆனால் ஆபத்தான வைரஸ் ஆகும். பெரும்பாலான நோயாளிகளில் நீடித்த கல்லீரல் அலர்ச்சி சிரோசிஸாக மாறி அது கல்லீரல் புற்றுநோயாக மாறுகிறது. அதனால்தான் கூறுவார்கள் முன்கூட்டியே கண்டறிதலும் சிகிச்சையும் மிக மிக அவசியம் என்று. நெக்ஸ்ட், வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.